முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேட்டியளித்ததை தொடர்ந்து ஏராளமான அதிமுக தொண்டர்கள் போயஸ் கார்டன் இல்லத்தில் திரண்டனர். அவர்கள் சசிகலாவுக்கு ஆதரவாகவும் பன்னீர்செல்வத்திற்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். போயஸ் கார்டனில் நடந்து முடிந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே குடும்பமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் திமுக உள்ளது என்றும் சட்டமன்ற கூட்டத்தின் போது முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர் என்றும் குறிப்பிட்டார். காரணம் 4 நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு நிர்பந்தப்படுத்தி என்று அவர் யாரோ சொல்லி அதை கேட்டு சொல்கிறார். நீங்கள் அன்று என் பக்கத்திலேயே பார்த்திருக்கிறீர்கள், பேசிக்கொண்டுதான் இருந்தார். அப்படி பன்னீர்செல்வத்தை நிர்பந்தித்ததாக கூறுவது உண்மையல்ல என்று கூறிய சசிகலா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தம்முடன் பன்னீர்செல்வம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தார்.